பட்டிமன்றம் ஒன்றில் ஒரு பேச்சாளர் சொன்னார், நான் என் மாமியாரை நல்லவங்கன்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் சொல்வேன். ஆனால் என் பொண்டாட்டி அவளோட மாமியாரை அப்படி சொல்லுவாளா அப்படின்னு. எல்லாம் நடந்துக்கிற விதத்தில் இருக்குது. என் பக்கத்தில் இருந்த ஒரு நண்பர் சொன்னார், கண்டிப்பாக நான் என் மாமியாரை அப்படியெல்லாம் சொல்லவே மாட்டேன் நல்லவங்கன்னு. ஏன்னா அவங்க எனக்கும் மாமியார், என் பொண்ணுக்கும் மாமியார், என் பொண்டாட்டிக்கும் மாமியார் அப்படின்னு சொன்னார். அவர் சொல்கிறதுலையும் நியாயம் இருக்க தானே செய்யுது. அம்மாவா இல்லாமல் மாமியாரா அவங்க பொண்ணுக்கிட்டையும் நடந்துக்கிறாங்கன்னா கொஞ்சம் யோசிக்க தானே வேண்டியிருக்கும். சரி சரி, இப்போ எதுக்கு மாமியார் புராணமோ மாமியார் பாராயணமோ அப்படின்னு சொன்னா என் மனைவி. டிவி ஆஃப் பண்ணியாச்சு. அந்த நண்பரும் எழுந்து போயாச்சு. அவள் கொடுத்த காஃபியை குடிச்சிட்டு டம்ளரை கொண்டு போய் அடுப்படி சிங்கில் போட்டுட்டு வந்து உட்கார்ந்தேன். என்னோட மனைவி நாளைக்கு என் பையன் வீட்டுக்கு கிளம்பி போக போகிறா. நான் எங்கள் வீட்டுக்கு காவல் இருக்கணும். சாப்பாட்டுக்கு என்ன வழின்னு கேட்குறீங்களா? கல்லூரி காலத்தில் இருக்கட்டும்னு கொஞ்சம் நஞ்சம் கற்று வச்சிட்டு இருந்தது இப்போது ரொம்பவே உதவியாக இருக்குது எனக்கு. சாம்பார், ரசம், தக்காளி தொக்குன்னு கற்று வச்சுருந்தேன். கூட்டு, பொரியல், அவியல், காரக்குழம்பு நெவர். என் மனைவி கேட்டா, சாம்பார், ரசம், தொக்குன்னு இதை மட்டுமே வச்சுக்கிட்டு எத்தனை நாள் ஓட்டுவீங்க? சிக்கன், மட்டன், மீன், பிரியாணி, புலாவ் அது இதுன்னு எல்லாத்தையும் கற்றுக்கிட்டா வேலை கொண்டா வச்சு சாப்பிட்லாம் இல்லையா அப்படின்னு கேட்டா. யார் இல்லைன்னு சொன்னது? சாப்பிடலாம் தான், நாக்கும் கேட்கும் தான். ஆனால் யார் வந்து செஞ்சு கொடுக்கறது? ஏன் அதுக்கு ஒருத்தி பார்த்துக்கோங்களேன் அப்படின்னு அவள் எரிச்சலோட அதே சமயம் படு நக்களோட சொன்னான். அவளுக்கு முடியலைன்னு 1000 வாட்டி சொல்லிட்டா. வீடு பெருக்க, கூட்ட, துடைக்க, சமையல் செய்யன்னு ஒரு ஆளை வச்சுக்கலான்னு. நான் அதுக்கு வேற ஏன் அழணும்னு அழுதேன். அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் இப்படி எரிச்சல் பட்டா. சரி, நான் சமையல் செய்யும்போது கூப்பிடுறேன், பக்கத்தில் நின்று கற்றுக்கோங்க. எது எது எப்படி எப்படி செய்கிறேன், எது எது எந்த அளவுக்கு போடுறேன்னு பார்த்துக்கோங்க. புளி, உப்பு, மிளகாய் பொடி தூக்கலாகவும் இருக்கக்கூடாது, குறைச்சலாகவும் இருக்கக்கூடாது. எல்லாம் சரியான அளவில் இருந்தால் தான் சமையல் ருசியாக இருக்கும் அப்படின்னு சொன்னான். நான் இல்லாத நேரத்தில் நீங்களே செஞ்சு சாப்பிட தோதாக இருக்கும்னு சொன்னான். அது சரி, நீ எந்த நேரத்தில் வேலை செய்வேன்னு நான் வேலை மெனக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டேன். ஒரு தொழிலை தெரிஞ்சுக்கணுன்னா எல்லாத்தையும் அனுசரித்து தான் போகணும். நான் செய்யும் போது பாத்திரங்க ஒன்னோட ஒன்று இடிப்படும், கீழே விடும், சத்தம் வரும். இதை தெரிஞ்சுக்கிட்டு வந்துடுங்க, கற்றுக்கலாம் அப்படின்னா எதையும் போட்டு உடைக்காமல் செய்ய மாட்டான்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன யோசனை அப்படின்னு குரலை உயர்த்தினான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏன் நீயே கூப்பிடுறதுக்கு என்னவா? இதில் பாத்திரத்தை எல்லாம் கீழே போட்டு உடச்சி காயப்படுத்தணுமா அப்படின்னு சொன்னேன். கூப்பிடலாம் தான், ஆனால் நானே வழியை கூப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்தால் அத்தனை நல்லாவா இருக்கும்? உங்களுக்குள்ளேயே ஒரு ஆர்வம், ஒரு காத்திருப்பு இருக்கணும். எப்போ இவ சமையல் செய்ய புறப்படுவான்னு நீங்கள் எதிர்பார்த்து வழிமலை விழி வச்சு காத்திருக்கணும். அப்போதான் கற்றுக்கிற வேலையில் ஒரு கவனம் இருக்கும், ஒரு ஈர்ப்பு இருக்கும், ஒரு ஈடுபாடு இருக்கும், ஒரு நம்பிக்கை பிறக்கும். ஒரு ஆர்வம் இல்லாமல் ஏனோ தானோன்னு இறங்குற வேலை எப்படி சோபிக்கும்? சரி, இத்தனை தூரம் நீ சொல்கிறதுலையும் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. எனக்கும் நீ செய்கிறதையே சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு சொரணையும் இல்லாமல் போயிடுச்சு. அதை ஈடுகட்டுறதுக்காவது நான் இதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தான் அப்படின்னு நான் அவளை பார்த்து சிரித்தேன். ஆரம்பமே இப்படி நக்கலும் விக்கலுமாக இருந்தால் உருப்பட்ட மாதிரி தான். எதுலேயும் ஒரு அடக்கம் ஒடுக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு அவள் கண்ணை உருட்டினான். நான் கொஞ்சம் தூங்கி எழுந்து அப்புறமா வேலையை கவனிக்கிறேன், நீங்கள் போய் உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டான். கடைக்கு சாயந்தரம் போய்க்கலான்னு நான் வழக்கம் போல் ஒரு புத்தகத்தை எடுத்து வச்சுட்டு உட்காந்தேன். நூல் நிலையத்திலேருந்து இரவலாக வாங்கிட்டு வந்தது. இன்னைக்கு கடைசி, திருப்பி கொடுக்கணும். இன்னும் படிக்கிறதுக்கு 4-5 அத்தியாயங்கள் பாக்கி இருந்தது. படிச்சுக்கிட்டே அப்படியே தூங்கி தூங்கி விழுந்தேன். அவள் இன்னும் எழுந்துக்கல. திடீர்னு பாத்திரங்க கீழே விழுற சத்தம் கேட்டுச்சு. அடிச்சு பிடிச்சி எழுந்தேன். சமையல் அறைக்குள்ளே ஓடினேன். பூனை ஒன்று பால் பாத்திரத்தை உருட்டிட்டு என்னை பார்த்ததும் ஓடிடுச்சு. அவள் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு உருட்டல் நடக்குமோ? யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே அப்படிங்கிற மாதிரி. மறுபடியும் நான் போய் உட்கார்ந்தேன். பாத்திரங்க எப்போ தடால் புடால்னு உருட்டுற சத்தம் கேட்கும்னு எதிர்பார்த்து காத்திருந்தேன். வீட்டில் எலி தொந்தரவு கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. நேத்திக்கு தை அமாவாசை, மசால் வடை செஞ்சா. அவளுக்கும் அது பிடிக்காது, எனக்கும் பிடிக்காது. இருந்தாலும் ஏன் செய்யணும்னு ஒரு கோபம் எனக்குள்ளே இருந்தது. கேட்காம இருக்க முடியுமா? பிடிக்காத ஒன்று ஏன் செஞ்ச? ஒரு கால் மசால் வடை பிடிக்கிற ஒட்டிக்கிட்டு பிறந்த உன்னோட உடன்பிறப்புகள் யாராவது வரேன்னு சொல்லியிருக்காங்களா அப்படின்னு சொன்னேன். வாயை கழுவுங்க அப்படின்னு சொன்னான். நான் இன்னும் சாப்பிடவே இல்லையே, அதுக்குள்ளே வாயை கழுவ என்ன இருக்குது அப்படின்னு சிரித்தேன். மசால் வடை நமக்கு இல்லை, எலிகளுக்கு. படைச்சிட்டு எலி பொறிக்குள்ளே வைக்கணும். பிடிக்காட்டாலும் சில நேரத்தில் நான் வீணாகிடக்கூடாதுன்னு நான் எடுத்து சாப்பிட்றது உண்டு. அதை நினச்சி எச்சரிக்கை செஞ்சா. இன்னி 4 வடை தான் செஞ்சுருக்கேன், எடுத்து திண்டாதீங்க அப்படின்னு சொன்னான்.
எலியை பிடிக்கிறதுக்குள்ள ஏதேது இவன் நம்ம ஒரு பிடி பிடிச்சிருவா போல இருக்கே அப்படின்னு நான் கப்சிப்புன்னு இருந்தேன். நேற்று செஞ்ச வடைய அப்படியே மறந்து போயிட்டா எலி பொறிக்குள்ள வைக்க. இதை எப்படியோ மோப்பம் பிடிச்சி தெரிஞ்சுக்கிட்ட வீட்டில் இருந்த 4 எலிங்களும் இருந்த 4 வடைங்களை சமமாக பிரிச்சுக்க முடிவெடுத்திருக்கும் போல. மூடி இருந்த தட்டை எடுத்து உருட்டி விட்டுச்சுங்க. நான் கனவுல கேட்குற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தேன். பூனை தான் உருட்டோன்னு நினச்சிக்கிட்டு அப்படியே கிடந்தேன். மறுபடியும் பாத்திரம் உருள்ற சத்தம் கேட்டுச்சு. அவ தான் ஆரம்பிச்சிட்டா போலன்னு நினச்சிக்கிட்டு ஓடி போய் பார்த்தேன். கிச்சனுக்குள்ள 4 எலிங்களோட வாயிலையும் ஒவ்வொரு மசால் வடை. பார்த்ததும் க்ரீச் க்ரீச்னு சத்தம் பிடிச்சுங்க. சொல்லி வை உன் பொண்டாட்டி கிட்ட, பொறிக்குள்ள எல்லாம் போட வேணாம், நாங்களே வந்து ஆன்லைனில் எடுத்துக்கிறோன்னு எலிங்க ஓடிடுச்சுங்க. சத்தம் கேட்டு அவளும் எழுந்து வந்தா. வடை இருந்த பாத்திரம் கீழே விழுந்து கிடந்ததை கவனிச்சா. நான் பக்கத்தில் இருந்ததையும் பார்த்தா. நான் என்ன சொன்னேன், நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பூனை உருட்டுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. அப்போ உருட்டுனதும் இப்போ உருட்டுனதும் நீங்கள் தானா? 4 வடையையும் எடுத்து பிடிக்காதுன்னு முழுங்கிட்டீங்களா அப்படின்னு சொன்னான். ஏதோ மருமகனுக்கு செஞ்சு மருமகளுக்கு அழுத கதையா என்னை குற்றவாளி கூட்டுக்குள்ள ஏற்றி நிற்க வச்சு குறுக்கு விசாரணை செஞ்சா. இல்லை எலிங்க தான் வந்து சாப்பிட்டு போயிடுச்சுங்கன்னு சொன்னா நம்ப மாட்டேன்னு சொன்னான். எப்படியோ தொலைங்க, மறுபடியும் செய்ய முடியாது, கிருத்திகை வரட்டும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சமாதானம் அடைஞ்சா. பறிஞ்சுக்கிட்டு கட்டினவனை எந்த மனைவியாவது இப்படி ஏளனமா பார்ப்பாங்களா? எப்படியோ போன்னு நானும் விட்டுட்டேன். என்ன செய்ய போற அப்படின்னு சொன்னேன். ஊஞ்சல்ல உட்காந்து உல்லாசமா ஆட போறேன். கிச்சனுக்குள்ள எதுக்கு வருவாங்க? கேள்வியை பாரு கேள்விய அப்படின்னு கேலியா பார்த்து சிரிச்சா. சமைக்க போறேன் அப்படின்னு சொன்னான். நான் அவ பக்கத்துலேயே நின்னேன் கத்துக்க. போங்க, இங்க என்ன வேலை? நீ தானே சொன்ன கத்துக்கலான்னு நிற்கிறேன். அதுதான் ஏற்கனவே சொன்னனே, பாத்திரம் உருளும் சத்தம் கேட்ட பிறகு வந்தா போதும், இப்பவே எதுக்கு போகலான்னு சொன்னான். வந்தது வந்துட்டேன், மறுபடியும் எதுக்கு போகணும், மறுபடியும் எதுக்கு வரணும் அப்படின்னு சொன்னேன். என்னவோ வண்டி புக் பண்ணி 1000-2000 செலவு பண்ணி வர மாதிரிலாம் சீன் போடுறீங்க அப்படின்னு சொன்னான். ராமன் ராவணனை பார்த்து இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா அப்படிங்கிற மாதிரி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட இவன் நல்லா தானே இருந்தா, ஏன் இப்படி திடீர்னு கராரா கட் அண்ட் ரைட்டாக பேசுகிறான்னு ஒரு கணம் நினச்சேன். அவகிட்டயே கேட்டேன். அது அப்படித்தான் அப்படின்னு சொன்னான். அது அப்படிதான்னா எது எப்படி அப்படின்னு கேட்டேன். நீங்கள் இப்போது கற்றுக்கிற இடத்துல இருக்கீங்க, நான் கற்பிக்கிற இடத்துல உயர்ந்து நிற்கிறேன், கொஞ்சம் கண்டிப்பு இருக்க வேணாமா, அதுக்கு தான் அப்படின்னு சொன்னான். நான் சிரித்தேன். நீயும் கொஞ்சம் சிரியேன் அப்படின்னு கேட்டப்போ அவன் முறைச்சா. பயபக்தியோட ஒரு வேலையை கற்றுக்க வேணும், சிரிக்க நேரமில்லை இது அப்படின்னு சொன்னான். ஓ அப்படின்னா இப்போ நீ ஒரு குரு ஸ்தானத்தில் இருக்க, நான் உன்கிட்ட கற்றுக்க வந்த சீடன் ஸ்தானத்தில் நிற்கிறேன் அப்படிதானே? புரிஞ்சா சரி. சத்தம் கேட்கும், அப்போ வந்தால் போதும்னு சொல்லிட்டு அவள் என்னை கழுத்தை பிடிச்சி தள்ளாத குறையா தள்ளிவிட்டா. நானும் வெளியில் போய் உட்கார்ந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு டமால்னு பார்த்த ஒன்று விழுற சத்தம் கேட்டுச்சு. நான் ஒரு நாற்காலியை எடுத்துக்கிட்டு அவகிட்ட ஓடினேன். இதோ வரேன்னு குரல் கொடுத்துக்கிட்டே. சமையல் அறை முழுக்க ஒரே தண்ணியாக இருந்தது. தண்ணி பிடிக்கும் போது கை தவறி பாத்திரம் கீழே விழுந்து அரை முழுக்க தண்ணி கொட்டிடுச்சு. துணியால் தொடச்சிட்டு இருந்தா. என்ன அப்படிங்கிற மாதிரி அவ என்னை பார்த்தா. பாத்திரம் விழுந்து சிக்னல் கிடச்சிடுச்சுன்னு நினச்சி ஓடி வந்தேன். அது சரி, கையோட இந்த நாற்காலி எதுக்கா அப்படின்னு கேட்டான். எல்லாம் ஒரு மரியாதைக்காக தான் அப்படின்னு சொன்னேன். மரியாதையா? திடீர்னு மரியாதைக்கு இப்போ என்ன நேர்ந்துருச்சு அப்படின்னு கேட்டான். ஒரு வேலையை கற்றுக்கிற போது கற்றுக்கொள்கிற மாணவன் கீழேயும் கற்றுத்தர ஆசான்றவன் மேலேயும் இருக்கிறது தானே நம்ம வழக்கம். உன்னை உட்கார வச்சு குருவாக்கி பார்க்கறது தானே இந்த நாற்காலிக்கு வேலை அப்படின்னு சொன்னேன். ஓ, இது அலுவலக வேலை பாருங்க, உட்காந்து அமர்ந்து ஒவ்வொரு ஃபைலாக உட்காந்து பார்க்க போகிறோம். ஆளை பாரு ஆளை. சமையலை பற்றி ஒரு அடிப்படை அறிவு கூட உங்ககிட்ட இல்லை, உங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் எப்படி தான் மாரடைக்க போகிறனோ அப்படின்னு ஊங்கி என் தலையில் ஒரு குட்டு வச்சா. நான் ஆடி போனேன் தை மாத குளிரில். ஏய் ஏண்டி இப்போ குட்டின, வலிக்குதுடின்னு நான் அலறினேன். மரியாதை, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் வாடி போடின்னு ஏக வசனத்தில் பேசலாமா அப்படின்னு அவன் மறுபடியும் கையை ஓங்கினான். மன்னிக்கணும்னு நான் அவகிட்ட மன்றாடினேன். போங்க பாத்திரம் விழும், சத்தம் வரும், அப்போ வாங்கன்னு சொன்னான். நான் மறுபடியும் பழையபடி வந்து உட்காந்து புத்தகத்தை எடுத்துக்கிட்டேன். காந்தியோட காலணிகள் ரொம்பவே பழசாகிடுச்சு, அங்கங்கே பிஞ்சு போயிருந்தது. காந்தியோட பேத்தி மனு அதை எடுத்துக்கிட்டு போய் செருப்பு தைக்கிற தொழிலாளிகிட்ட கொடுத்துட்டு வந்தா. அந்த நேரத்தில் காந்தி அந்த காலனியை தேடிட்டு இருந்தாரு. என்ன தேடுறீங்க? காலனியை தானே, இன்னும் அப்படியே எப்படி போட்டுக்குவீங்க? சரி செய்ய கொடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னான். என்ன காரியம் செஞ்ச? கடையில் கொடுத்துட்டியா? கூலி தரணுமே, எத்தனை அப்படின்னு கேட்டாரு. 8 அப்படின்னு சொன்னா மனு. ஆளனா காசு கூட என்கிட்ட இல்லை, இப்போ 8 எங்கே போகிறது? அப்புறம் பார்த்துக்கலாம், உடனே போய் திருப்பி வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு சொன்னாரு காந்தி. மனு போய் காலணிகளை இப்போ செப்பனிட வேணாம், திருப்பி தாங்க அப்படின்னு கேட்டான் அந்த தொழிலாளி கிட்ட. அவன் கேட்கல, தர மறுத்தான். 8 கொண்டு வந்தா தருவேன், போய் எடுத்துட்டு வா, அதுக்குள்ள சரி செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு ஒரு போராட்டமே நடத்தினான். இறுதியில மனு, இது காந்தியோட காலனி, தயவு செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொன்னான். அந்த தொழிலாளி புருவத்தை உயர்த்தினான். என்ன பாப்பா நீ, இதை நீ முதலே சொல்லக்கூடாதா?
அண்ணனோட செருப்பை தைச்சி கொடுக்கறதுக்கு நான் ரொம்பவே பாக்கியம் செஞ்சுருக்கணும். காசு பணம் வேணாம் அப்படின்னு தைக்க ஆரம்பிச்சான். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ வா என் கூடன்னு அந்த தொழிலாளியை காந்தி கிட்ட அழைச்சிட்டு வந்தா மனு. காந்தியை பார்த்து அவன் கையெடுத்து கும்பிட்டான். பாருங்க சாமி, இப்படியா இந்த பொண்ணு என்கிட்ட சண்டை போடும்? உங்களுக்கு சேவை செய்கிற ஒரு வாய்ப்பை தவற விட்டா என்னை விட ஒரு முட்டாள் இந்த உலகத்தில் இருப்பானா? நீங்களே சொல்லுங்க. உங்கள் செருப்பை தைக்கிறத நான் ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன், ரொம்பவும் சந்தோஷமாக நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னான். காந்தி சிரிச்சாரு. இனாமா நான் எதையும் ஏற்றுக்க முடியாதே அப்படின்னு சொன்னார். அவனும் அதை ஏற்றுக்கிறதா இல்லை, காந்தியும் விடுறதா இல்லை. கடைசியில் காந்தி சொன்னார், உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், ஒன்று செய், என்னை உன்னோட சீடனா ஏற்றுக்கோ அப்படின்னு சொன்னார் காந்தி. பதறி போனா அந்த தொழிலாளி, சாமி நான் உங்களை என் சீடனா ஏற்றுக்கிறதா? அபத்தம் அபத்தம், உங்களுக்கு குருவா இருக்க எனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு பதறினான். தப்பில்ல, செருப்பு தைக்க கற்றுக்கொடு எனக்கு அப்படின்னு சொன்னார் காந்தி. கடைசியில் அவன் அவருக்கு குருவா இருந்து தொழிலை கற்றுக் கொடுத்தான். சாமானிய மனுஷனையும் உயரத்தில் ஏற்றி வச்சு அழகு பார்த்த காந்தியோட செயலை நினச்சி வியந்துட்டு இருக்கும் போதே பாத்திரங்க இடிபடுற சத்தம் காதை கிழிச்சுது. உள்ள ஓடினேன். பதியாரம்மா உள்ள வரலாமான்னு கேட்டுக்கிட்டே சமையலறைக்குள்ள நுழைஞ்சேன். சமையல் மேடை சுத்தமாக இருந்தது. சாதம், சாம்பார், கூட்டு, பொரியல், ரசம், தயிர்னு வரிசையாக இருந்தது. சத்தமே கேட்கலையே, சந்தடி செய்யாமல் சமையலை முடிச்சிட்டியே, இப்போ நான் எதை கற்றுக்கிறது அப்படின்னு கேட்டேன். உருட்டுற சத்தம் கேட்டு தானே உள்ளே வந்தீங்க, இன்னையிலேருந்து பாடத்தை ஆரம்பிக்கலாம், என்ன சரியா அப்படின்னு சொன்னா. அதுதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே, வேற ஏதாவது சமைக்க போறியா அப்படிங்கிற மாதிரி அவளை பார்த்தேன். சிங்கில் இருந்த பாத்திரத்தை காட்டி மொத்தத்தையும் சுத்தமாக கழுவி கழுத்துடுங்க, இதுதான் சமையல் கலையில் முதல் பாடம், பால பாடம். இதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாமே. 10 நிமிஷம் உங்களுக்கு நேரம், அதுக்குள்ளே முடிச்சாகணும் அப்படின்னு சொன்னான். நான் வாயடைச்சு போய் நின்னேன். என்ன கற்றுக்க விருப்பம் இல்லையா அப்படின்னு அவன் என்னை பார்த்து மறைச்சான். இல்லை இல்லை அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு நான் கொஞ்ச நேரம் திருன்னு விழிச்சேன். என்ன நீங்கள் தேய்க்கிறீங்களா இல்லை நான் தேய்க்கட்டுமா அப்படின்னு கேட்ட அதிகாரமா. காந்தியே சீட்டுனானப்போ நாம எல்லாம் ஏமாத்துறோம். அன்புடன் கலவை சண்முகம். நான் இன்னைக்கு சொன்ன சமையல் அப்படிங்கிற கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நல்ல கதைகளை கேட்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் மறுபடியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல கதையோடு வரேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.